மன்னார்குடி மிட் டவுன் ரோட்டரி சங்கம் நடத்துகிற திரு விஜயகுமார் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வ மோகனச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய பகுதிக்கு தம்முடைய அனுபவத்தையும் தம்முடைய தமிழையும் எளிமையான முறையில் எடுத்து சொல்ல வந்திருக்கிற நம்முடைய தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய திரு இறை என்பவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற டாக்டர் அருள் செல்வன் அவர்களே, ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற இது எங்கள் குடும்ப விழா. எப்படின்னா, திரு விஜயகுமார் பிறந்தது 1966, நான் பிறந்தது 1967. நாங்கள் 2 பேரும் பிறந்தபோது எங்களுடைய கிராமம் எடங்காங்கோட்டை என்று ஒரே கிராமமாக அன்றைக்கு அழைக்கப்பட்டது. எடங்காங்கோட்டை ஊராட்சி என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் அது எடமேலையூர் மேற்கு ஊராட்சி, எடமேலையூர் நடுத்தர ஊராட்சி, எடமேலையூர் கண்டியந்தர் ஊராட்சி. அவர் எடமேலையூர் கண்டியந்தர் ஊராட்சியை சேர்ந்தவர், நான் எடகிழையூர் ஊராட்சியை சேர்ந்தவன். நாங்கள் பிறக்கும்போது ஒரே கிராமம். இன்றைக்கு நாங்கள் இந்த மேடையில் அவருக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். நான் அவரை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்றைக்கு 4 கிராமமாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர், உறவுக்காரர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எங்களது நிகழ்ச்சி. இன்றைக்கு மிட் டவுன் ரோட்டரி சங்கம் வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். முதலில் நம்முடைய மன்னார்குடியில் இருக்கிற மிகச் சிறந்த மண்டபங்களில் இந்த மலர்மகாலை தேர்ந்தெடுத்து எங்கள் ஊரை சேர்ந்த திரு விஜயகுமார் அவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கிற இந்த முயற்சி உள்ளபடியே மன்னார்குடி மிட் டவுன் ரோட்டரி சங்கத்திற்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் முதலில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய மண்டபம். ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க ஓய்வு பெறுறது, பணி நிறைவு. இப்போ நான் பார்த்தேன் என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னு. பணி நிறைவு, பணி ஓய்வு, பணி நிறைவு. என்னை பொறுத்தவரை திரு விஜயகுமார் மனநிறைவோடு பணி நிறைவு ஏற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை ஒரு யதார்த்தமானவர், ஒரு எளிமையானவர், எதையும் எளிதில் அணுகக்கூடியவர். நானும் அவரும் இடமேலை ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அரசு பள்ளி தான், 2 பேரும் ஒன்றா படித்தோம். எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம், விஜயகுமார் டாக்டராக போயிட்டாரே, நம்ம ஒன்றுமே ஆக முடியலையே அப்படின்னு. அவர் பணி ஓய்வு பெற நேரத்தில் நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். 36 ஆண்டுகள் கழித்து அவர் பணி ஓய்வு பெறுகிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன். எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர், எங்கள் உறவுக்காரர், என்னோடு ஒரே பள்ளியில் படித்தவர், எங்களது ஊராட்சி ஒரே ஊராட்சி. நாங்கள் 2 பேரும் பிறந்தபோது அவர் மன நிறைவோடு பணி நிறைவு பெறுகிறார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோக்கால் அவங்க வச்சுப்பாங்க. இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு. 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது தான் போட்டிருக்காங்க. ஒருத்தர் எத்தனை மணிக்கு பேசணும், எத்தனை நிமிஷம் பேசணுங்கிறது அதுக்கு ஒரு டெக்கோரம் வச்சுருப்பாங்க. இது லயன்ஸு, ரோட்ரி, இதெல்லாம் அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த அப்படி இதை எடுத்து தட்டுவாங்க, அப்படி மேஜையை உட்காரணும். கவர்னர் மாளிகையில் இருக்கிறது மாதிரி இந்த பதவி ஏற்பு, பணி ஏற்பு, பணி நிறைவெல்லாம். இப்போ மணி ஒன்றும் அதில் போடலை, 10:30 மணின்னு தான் சொல்லி சொன்னாங்க. நம்ம பாலகிருஷ்ணன் சார் நிறைய பேசினார். சரி, 5 நிமிஷம் நம்ம கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி பெரிய மழையெல்லாம் வந்திருக்கு. சார் இறை என்பது மிகப்பெரிய தமிழுக்கு சொந்தக்காரர், அனுபவத்துக்கு சொந்தக்காரர், அறிவுக்கு சொந்தக்காரர். அவர் பேசுகிறத மன்னார்குடி மக்கள் கேட்கணும். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் உங்களை கேட்டுக்கல. அவ்வளவு அனுபவங்களை டெய்லி வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் அவருடைய 4 வரி ஸ்லோகத்தை பார்த்தா போதும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தை டெய்லி, இன்னைக்கு காலையில் ஒரு 4 வரி, நேற்று காலையில் ஒரு 4 வரி, நாளை காலை ஒரு 4 வரி, 365 நாளாக நம்முடைய ஸ்லோகங்களை 4 வரியில் இறை என்ப ஏஎஸ். அதை பார்த்தாலே நமக்கு மெய்சில் இருக்குது. காலையில் இப்படி நம்ம ஃபேஸ்புக்கை, வாட்ஸ்அப்பை, ட்விட்டரை இப்படி தட்டினோம்னாலே சார் இறை என்ப ஐஏஎஸ் என்கிற 4 வார்த்தை நம்மை ஒழுங்குபடுத்தும். இங்கே எங்கள் ஊரை சார்ந்த விஜயகுமாருக்கு பணி நிறைவு பாராட்டு உள்ளபடி எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் பாராட்டுகிறேன், நான் வாழ்த்துகிறேன். எங்கள் ஊரை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாமா ராஜமாணிக்கம் இருக்கிறார், வாழ்த்துகிறார்கள். எங்கள் பகுதியை சார்ந்தவர்கள் டாக்டர்ஸ் அத்தனை பேர் இருக்கிறீங்க. எங்கள் ஊரை சார்ந்தவங்களை நீங்கள் வாழ்த்தும் போது
நாங்கள் இந்த சிறப்பை விட வேறு என்ன சிறப்பு எங்களுக்கு வேணும்? எங்கள் விஜயகுமாருக்கு திரு ஐஏஎஸ் இறையன்பு வந்திருக்கிறார், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறார். இதை விட வேறு சிறப்பு என்ன வேணும்? திரு விஜயகுமார் அவர்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வாழ்த்துறேன். மன்னார்குடியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள்லாம் வாழ்ந்துறீங்க. மன்னார்குடி மிட் டவுன் ரோட்டரி சங்கம் அவ்வளோ பெரிய மண்டபத்தை ஏற்பாடு செய்து வாழ்த்துறீங்க. இதை விட பெருமை நம்முடைய விஜயகுமாருக்கு என்ன வேணும்? எனக்கு ஏக்கம், ஆகா டாக்டர் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி நான் என் பொண்ணு பொண்ணு டாக்டர் ஆகும் போது விஜயகுமார்ட்ட ஃபோன் பண்ணேன், விஜய் என் பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு, வெரி குட், சந்தோஷம் காமராஜ் அப்படிம்பாப்புல. இப்போ என்ன படிக்குது? உன் படிப்பு தான் படிக்குது, எம்டி டெர்மட்டாலஜி சவிதா காலேஜ், வெரி குட் அப்படிம்பாப்புல. இன்னைக்கு ஆச்சரியம் இல்லைங்க, எம்டி டெர்மட்டாலஜி வாங்குறது. இன்னைக்கு நீட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணணும், மெரிட்டில் வரணும், எலிஜிபிலிட்டி ஆகணும். 36 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எம்டி டெர்மட்டாலஜி எடுக்கணும்னா எவ்வளவு கடினம், எவ்வளோ மார்க் வாங்கினா முடியும்? தமிழகத்தில் போட்டி போடணும், தமிழகத்தில் போட்டி போடணும். அதில் எம்டி டெர்மட்டாலஜிக்கு அன்னைக்கு எவ்வளோ பெரிய, இன்னைக்கு எம்டி டெர்மட்டாலஜி அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியலை. ஏன்னா எம்டி ரேடியாலஜி, எம்டி டெர்மட்டாலஜிங்க நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 அத்தனை பேர் டாக்டர்ஸ் இருக்கிறீங்க. நம்பர் 1 நம்பர் 2 இந்த டாக்டர், இதே டாக்டர் பாரதி செல்வன் சார்லாம் இருக்கிறாரு, நம்ம ஓய்வு பெற்ற நம்முடைய மருத்துவக் கல்லூரியுடைய பேராசிரியராக இருக்கிறார், எல்லாரும் ஜீனியஸ் இருக்கிறீங்க. இன்றைக்கி எம்டி டெர்மட்டாலஜி வாங்குறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கணும், ரொம்ப 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 பிரில்லியண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வாங்க முடியும். அன்னைக்கே எங்கள் ஊரை சார்ந்த விஜயகுமார் எம்டி டெர்மட்டாலஜி பெற்று எதையும் எளிதில் எதையும் நம்முடைய 7 வருஷம் இப்போ மன்னார்குடியில் இருந்திருக்கிறப்பல நிறைய காரணம் இங்கே போட்டிங்க. எனக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்ம பேர் இன்னும் வரலையே, நம்ம இப்போ தானே சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம், நம்ம பேரை திரு விஜயகுமார் சொல்லியிருக்கலாமே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவாங்க நம்ம பேரை சொல்லியிருக்கலாமே. நம்ம ஒரு தடவை தானே இந்த மருத்துவமனைக்கு போனோம், நம்ம ஒன்றும் நிதி கொடுக்கலையே, நமக்கு இன்னும் சட்டமன்றத்தில் பட்ஜெட் வரலையே, பணம் கொடுக்கலையே, 3 கோடி ரூபா கொடுத்தா ஒரு 50 லட்ச ரூபா மன்னார்குடி நம்முடைய ஆஸ்பத்திரியை கொடுத்துருக்கலாமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக காணொலி வந்துச்சு. நம்ம மருத்துவமனை ஆய்வு செய்தார் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர். அங்கே டயாலிசிஸுக்கு மிஷின் நிறைய இருக்குது, கட்டிடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனது நண்பர் விஜயகுமார் பணி நிறைவு பண்ணுற இந்த நாள் நான் சொல்கிறேன், அவர் நினைவா அவர் பணி நிறைவு செய்கிற இந்த நாட்களில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு. இந்த பட்ஜெட் செஷன் முடித்தது பிறகு எனக்கு 3 கோடி ரூபாய் என்னுடைய நிதியில் 50 லட்சம் ரூபாய் நம்முடைய விஜயகுமார் நினைவாக இந்த மன்னார்குடி மருத்துவமனைக்கு நான் கொடுக்கிறேன். முதல் கடிதம் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு. சார் உங்கள்கிட்ட முதல் கடிதமாக கொடுத்துறேன் சார். இது என்னுடைய ஊரை சார்ந்த எனது நண்பர், எனது உறவினர், சிறந்த மருத்துவர், எளிமையான மருத்துவர், எதையும் எளிதில் அணுகக்கூடிய மருத்துவர் திரு விஜயகுமார் இந்த 31/5/2026 என்ன ஜூலை மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது. அதற்கு பின்பாக நிதி ஒதுக்கப்பட்டதற்கு பின்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நானே அணுகி நம்முடைய விஜயகுமாரை அழைச்சிக்கிட்டு போய் இன்றைக்கு இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர், இன்றைக்கி இருக்கிற டிடி ஹெல்த் அத்தனை பேர், இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அத்தனை பேர் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அதற்குண்டான கடிதத்தை மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை எனது நண்பர் திரு விஜயகுமார் பணி நிறைவை ஏற்றிருக்கிற இந்த நாளில் நான் அதை அறிவித்து, இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, எனக்கே மீசிலுத்து போச்சு. நிறைய நிகழ்ச்சி நீடாமலம் பகுதியில் நான் கலந்துக்கிற நிகழ்ச்சி இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை இன்னொரு நாள் நடத்த முடியாது. இந்த நிகழ்ச்சி இன்னொரு முறை வருமா? இன்னொரு ஜென்மம் ஏற்பட்டாலும் வராது, இன்னொரு தலைமுறை ஏற்பட்டாலும் வராது. விஜயகுமார் பிள்ளைங்களுக்கு வரும், ஏன் பிள்ளைங்களுக்கு வரும். ஆனால் விஜயகுமாருக்கு நான் பேசுகிறேன், நான் வாழ்த்துகிறேன், நான் பாராட்டுகிறேன் இந்த நிகழ்ச்சி இன்னொரு முறை வருமா? வராது. ஆனால் அந்த நிகழ்ச்சியை நான் ஒரு தடவை போய் பண்ணலாம். நீடாமலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி மத்தியானம் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம், அவங்க ஏற்றுப்பாங்க. இந்த சபை ஏற்றுக்கொள்ளாது. இது நடத்துகிறது மன்னார்குடி மிட் டவுன் ரோட்டரி சங்கம் நடத்துகிறது. இதுக்கு ஒரு டெக்காரம் இருக்கிறது, இதுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கிறது. அந்த வகையில் திரு விஜயகுமார் இன்னும் 50 வருஷம் இப்படியே இருப்பாப்ல, இன்னும் 50 வருஷம் இப்படியே இருப்பாப்ல. அவருடைய அனைத்து ஆர்கானும் இன்னமும் இளமையாக இருக்குது, இன்னமும் இளமையாக இருக்குது. அவர் மனசு சுத்தமாக இருக்குது. மனசுன்னு ஒரு ஆர்கான் கிடையாது. கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, ஆர்கான்ஸ் நிறையா இருக்குது. மனசுன்னு ஒரு ஆர்கான் இருக்கா? டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, மனசுன்னு ஒரு ஆர்கான் இருக்கா? நம்மளுடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, இதுதான் மனசு. சார் சரிதானே சார்? தப்பாக சொல்லலாம். ஆர்கான் மூளை, ஆர்கானில் மனசுங்கிற ஆர்கான் கிடையாது. கிட்னி, லிவர், சார் சொல்கிறார் பிரெயின், ஹார்ட்டு. எனக்கு இஷ்யூ இருக்குது ஹார்ட், அதனால் சார் இருக்கிறார். ஹார்ட்டு, இவ்வளவு ஆர்கான் இருக்குது. மனசுங்கிற ஆர்கானில் இதை பற்றி நம்முடைய தலைமை விருந்தினர் மிக சிறப்பாக பேசுவார். இப்போ விஜயகுமாரை நான் கூப்பிட்டு கேட்டேன், சார் எவ்வளோ நாள் பேசுகிறேன்னு சொல்கிறாருன்னு. சார் 1 மணி நேரம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காப்ல. உள்ளபடியே உங்களுக்கு நான் வழிவிடுகிறேன்.
இந்த நிகழ்ச்சி எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு நீங்களெல்லாம் வந்திருந்து இந்த சிறப்பு செய்வதை விஜயகுமாரோடு சேர்ந்து நானும் அந்த உள்ளம் மகிழ்கிறேன். விஜயகுமார் இன்னும் 50 ஆண்டு காலம் நீ மருத்துவ சேவையை தொடரணும். நாங்கள் வா போன்னு தான் பேசிக்குவோம். என்ன காமராஜ், என்ன விஜி, அப்படியே நான் இப்போ சொல்கிறேன். இன்னும் நம்முடைய மன்னார்குடி பகுதிக்கு, இந்த பகுதிக்கு இந்த ஆஸ்பத்திரி கடந்த 7 ஆண்டுகள் நீ இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ இதை விட படமழகு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், இதை விட இன்னும் சிறப்பாக அந்த ஆஸ்பத்திரி ஃபங்க்ஷன் பண்ணணும். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்மளுக்கு கோஆபரேட் பண்ண, ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய நிதியை நம்ம பெற்றுக் கொடுக்கணும். மத்திய மாநில அரசு நிதிகள், சட்டமன்ற உறுப்பினர் நிதிகள், இன்னும் வேறு என்ன நிதி இருக்கோ பெற்றுக் கொடுக்குங்கிற ஆசை எனக்கு இருக்குது. எனக்கும் திரு விஜயகுமார் கைட் பண்ணணும். இப்படி பண்ணலாம் காமராஜ், உன் பிள்ளை டாக்டர்ஸ் படிக்குது, மன்னாரில் தலைமை மருத்துவமனை இருக்குது, இப்படி பண்ணலாங்கன்னு விஜயகுமாரை எங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கைட் பண்ணணும்னு சொல்லி இன்னும் 50 ஆண்டு காலம் இதே இளமையோடு இதே எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மன்னார்குடி மிட்டவுன் ரோட்டரி சங்கத்திற்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி சார்பாக எனது அன்பான வாழ்த்துக்களை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.